அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதி அருகே கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டதில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். குணாநிதி, இப்போ 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்ற யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மீட்பு பணிகளுக்காக? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், வானூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் குவாரியில பார்த்தீங்கன்னாக்கா பாறைகளுக்கு வெடி வைப்பதற்காக 2 ஊழியர்கள், அதாவது இறையானூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் 2 ஊழியர்கள் ட்ரில்லிங் மூலமாக பாறையில தொலையிட்டு இருந்தாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக பாறைகள் மற்றும் மண் சரிந்து இருவருமே மண்ணில் சிக்கிக்கிட்டாங்க. உடனடியாக அருகில் இருந்த ஊழியர்கள் அவர்கள் மீட்டாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இருவருமே மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அப்பதில் ஒரு சோகமான ஒரு சூழல் இருக்கு. தொடர்ந்து இறந்தவனுடைய உறவினர்கள் அப்பகுதியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழல்ல அவங்க வேலை வாங்கப்படுவதாக அவங்க புகார் தெரிவிச்சிருந்தாங்க. உடனடியாக விழுப்புரம் டிஎஸ்பி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து தொடர்ந்து அவங்க அங்கிருந்து பிரேதத்தை எடுக்க அனுமதித்திருக்கிறாங்க. தற்போது அந்த உயிரிழந்த இருவரின் உடல் பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதியில காவல்துறை என்பது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. காயத்ரி, நன்றி குணாநிதி தற்போதைய விவரங்களுக்காக. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கல்குவாரியில் வெடி வைப்பதற்காக பள்ளம் தோண்டிய போது மண் சரிவில் சிக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு போதிய அளவிலான பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.